ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ வந்து ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்தே சொல்லியிருந்த வீடியோல ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு ஒரு லிஸ்டே கொடுத்துருந்தாங்க. அக்கா இதை பத்தி எல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்து ஒரு டாபிக் பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்டிருந்தது, அக்கா பசங்களை எப்படி நீங்க தனியா வச்சு மேனேஜ் வந்து பண்றீங்க, அதை பத்தி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு கூட போயிடலாம், ஆனா வீட்டுல இருந்து பசங்களை பாத்துக்கிறது மாதிரியான ஒரு கஷ்டமான வேலை கண்டிப்பா எதுவுமே இருக்காது. கொஞ்சம் பெரிய பசங்களா இருக்காங்க அப்படின்னா கூட நம்மளால ஓரளவுக்கு மேனேஜ் வந்து பண்ண முடியும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்தது குழந்தைங்க வந்து இருக்கும். ஒரு 2 வயசு வித்தியாசம், 3 வயசு வித்தியாசத்துக்குள்ள இருக்கவங்களா நிறைய பேர் வந்து இருப்பீங்க. ஆக்சுவலா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவேஷ்க்கு வந்து 10 இயர்ஸ் ஆகுது, ஸ்ரதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் 3 இயர்ஸ் ஆகுது. அவங்க 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ 9 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. இருந்தாலுமே என்னால பசங்களை மேனேஜ் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நிஜமாவே மற்ற வேலைகளை கம்பேர் பண்ணும்போது பசங்களை பாத்துக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு விஷயமும் பார்த்து பண்றதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப கஷ்டமா தான் வந்து இருக்கு. ஆக்சுவலா நான் பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ரதனுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 7 மந்த்ஸ் இருக்கும் போதுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்பவே என்கிட்ட நிறைய பேர் கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி குழந்தைய வச்சுட்டு நீங்க காலையில வந்து எந்திரிக்கிறீங்க, எப்படி உங்களால வந்து விளக்கேத்த முடியுது அப்படின்னு அப்பவே வந்து கேட்பாங்க. அந்த டைம்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரதன் பிறந்து ஒரு 7 to ஒரு 1 இயர் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது. நான் மட்டும்தான் வந்து ஸ்ரதனை தனியா வச்சு பாத்துக்கணும். அவருமே ஆபீஸ் போயிடுவாரு. தேவேஷை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும். காலையில எப்பவும் போல எந்திரிச்சு 4 o'clock ஷார்ப்பா எந்திரிச்சிருவேன். சில டைம்ல ஸ்ரதனுமே கூட எந்திரிச்சிருவான். அந்த மாதிரி டைம்ல அவனை தூக்கி வச்சுட்டே சமைக்கிற மாதிரி இருக்கும். பூஜை பண்ணும்போது கூட சில டைம் நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க, பெருக்கும் போது எல்லாருமே அவனை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியேதான் வந்து பண்ற மாதிரி வந்து இருக்கும். நிஜமாவே அதெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமான பீரியட்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். அந்த மாதிரி நிறைய பேர் இப்பவுமே வந்து இருப்பீங்க. உங்களுக்கு சொல்ற சின்ன சின்ன விஷயங்கள் நான் என்னோட லைஃப்ல ஃபேஸ் பண்ணதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, குழந்தை இருக்கு வீட்டுல, குழந்தை தானே இருக்கு, இந்த குழந்தைய உன்னால பாத்துக்க முடியாதா அப்படின்னு. அந்த குழந்தைய பாத்துக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். அதுவும் யாருமே இல்லாம மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் டைமுக்கு நம்மளால சாப்பிட முடியாது. நான் அப்படி நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இன்ன வரைக்குமே ஸ்ரதனை வச்சுட்டு என்னால ஃப்ரீயா சாப்பிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. இப்பவே 3 இயர்ஸ் வந்து ஆகுது. சில டைம்ல தங்கம் அமைதியா உட்காருங்கன்னு சொன்னா உட்காருவான், சில டைம்ல வந்து உட்கார மாட்டான். கரெக்டா உட்கார்ந்து டைமுக்கு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. அதுவும் அந்த மாதிரி ரொம்ப, அதாவது அந்த ரொம்ப குட்டி குழந்தைய வச்சிருக்கிற டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே அவ்வளவு கஷ்டமா இருக்கும். முக்கியமான விஷயம், பாத்ரூம் ஃப்ரீயா போக முடியாது, குழந்தைய விட்டுட்டு குளிக்க முடியாது. இதனாலேயே நான் கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா காலையில எந்திரிச்சு நான் குளிச்சுட்டு என்னோட வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சு வச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாவே என் குழந்தை கூட வந்து என்னால டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதனால நான் ஃபர்ஸ்ட் என்னோட லைஃப்ல மாத்திக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது. நைட்டு ஃபுல்லா குழந்தை தூங்கவே மாட்டேங்குது. அவன் தூங்க வச்சுட்டு நான் தூங்குறதுக்கே விடிய காலையில ஆயிடுது. நான் எப்படி தூங்குறது, இது பண்றது, எப்படி ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நிறைய குழந்தைங்க நைட்ல சுத்தமா தூங்கவே தூங்காது. நான் எப்பவுமே என்ன விஷயம் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா, நைட்டு ஃபுல்லா அவன் சில டைம் என்னைக்காவது சில டைம் வந்து தூங்காம இருப்பான். அப்படி இருக்கிற அன்னைக்குமே 2 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருப்போம். மறுபடியும் காலையில நான் 4 மணிக்கு அலாரம் வச்சு ஷார்ப்பா எந்திரிச்சிட்டு குளிச்சிருவேன். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலையில வீட்டுல விளக்கெல்லாம் ஏத்திட்டு காலைல அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் பண்ணி முடிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா 7:30 வந்து ஆயிடும். அந்த 7:30 வரைக்கும் கூட நமக்கு வந்து வீட்டுல அவர் இருப்பாரு. சப்போஸ் அவன் எந்திரிச்சிட்டான் அப்படின்னா கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்றதுக்கான டைம் வந்து எனக்கு கிடைக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிருவேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா தூங்காம இருக்கோம்ல, அவங்க எல்லாரையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லா நமக்கான டைமிங்கா தான் வந்திருக்கும். அட்லீஸ்ட் குழந்தைக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அவன் ஒரு 1 hour தூங்கும் போது நம்மளுமே கூட சேர்ந்து படுத்து வந்து தூங்கிக்கிறதுக்கான டைம் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி பசங்களை சின்ன வயசுல இருந்தே வந்து பழக்கப்படுத்துங்க. இந்த டைம் வந்து சாப்பாடு கொடுக்கணும்னா கரெக்டா இந்த டைமுக்கு சாப்பாடு கொடுத்துடணும். இந்த டைம் தூங்க வைக்கணும் அப்படின்னா இந்த டைமுக்கு வந்து தூங்க வச்சிடணும். நான் தேவேஷ்க்குமே வந்து ஃபாலோ பண்ணது என்ன அப்படின்னா, ஷார்ப்பா 1 மணி ஆச்சு அப்படின்னா 12:45 சாப்பாடு வந்து கொடுத்து முடிச்சிருவேன். 12:30 மணில இருந்து 1 மணிக்குள்ள சாப்பாடு டைம், அதாவது லஞ்ச் டைம் வந்து முடிச்சுட்டு 1 மணிக்கு உள்ள கொண்டு போய் படுக்க வச்சேன் அப்படின்னா 4:30க்கு தான் எந்திரிப்பான். அந்த மாதிரி தான் நான் ஸ்டார்டிங்ல இருந்தே அவனை வந்து பழக்கப்படுத்தி வச்சிருக்கேன். இப்ப ஸ்ரதனுக்குமே அப்படிதான். என்ன ஆனாலுமே ஷார்ப்பா 12:45 12:30 மணி ஆச்சு அப்படின்னா தங்க லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, நம்ம சாப்பிட்டுடலாம்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்துருவேன். 1 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ப்பா அவனை உள்ள போய் தூங்க வைக்கிறதுக்கு உள்ள கூட்டிட்டு போயிடுவேன்.
உடனே படுத்தோடனே தூங்கிடுவானான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சில டைம்ல வந்து கதை சொல்லி பாட்டு பாடி தூங்க வைப்பேன். சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிட்டே இருப்பான் தூங்காம. என்னைக்காவது சில நாள் அப்ப வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அவனுக்கு என்ன விஷயங்கள் பிடிக்குதோ அதை மாதிரி பண்ணி ஒரு வழியா அவனை வந்து தூங்க வச்சுட்டேன் அப்படின்னா 4:30 வரைக்கும் எனக்கு வந்து டைம் ஃப்ரீயா தான் வந்து இருக்கும். அந்த 4 hours வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னென்ன வேலை இருக்கோ, நான் என்ன வேலைலாம் காலையில பெண்டிங் வச்சிருக்கணும் அந்த வேலை எல்லாத்தையும் அப்பதான் வந்து முடிப்பேன். பாத்திரம் வாஷ் பண்றது, அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்றது, அதுக்கப்புறம் வேற நாளைக்கு என்ன ஷூட் பண்ண போறோம் அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றது, நான் மதியம் சாப்பிடுறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டைமா தான் வந்து இருக்கும். அதனால நீங்க குட்டி குழந்தைங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. காலையில 8:30க்கு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா 8:30ல இருந்து 9 o'clock ஷார்ப்பா கொடுத்து முடிச்சிருங்க. அதே மாதிரி தூங்குற ஹேபிட் கண்டிப்பா பசங்களுக்கு ரொம்பவே வந்து முக்கியம். இப்பவுமே தேவேஷ்க்கு வந்து இப்ப என்ன 8th படிக்கிறான்ல, இப்பவுமே கரெக்டா வீட்டுல இன்னைக்கு சாட்டர்டே வீட்டுல இருக்கான். ஷார்ப்பா 1 மணிக்குள்ள சாப்பாடு கொடுத்துட்டு தேவேஷ் மணி 1 ஆச்சு அப்படின்னு சொன்னா டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஸ்கிரீன் எல்லாம் மூடிட்டு ஏசியை போட்டு படுத்துருவான். அவ்வளவுதான். அவனுக்கு தெரியும் அதோட நம்ம 4:30 மணிக்கு தான் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு பழக்கப்படுத்தின ஒரு விஷயம். அதனால வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தூங்குறதுக்கான ஒரு டைம் வந்து நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது அது அவங்களுமே வந்து ஃபாலோ வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கான டைம் வந்து கிடைக்கும். உங்களோட வீட்டு வேலை செய்யறதுக்காக இருக்கட்டும், உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ வந்து பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண விஷயம். அதனால உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நம்பிதான் நான் வந்து இதை உங்ககிட்ட வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் காலையில எந்திரிச்சிருங்க. ஏன்னா காலையில குழந்தைங்க தூங்கும் போதே நீங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லா குழந்தைங்களோட இருக்கலாம். ஏன்னா குழந்தைய இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வேலையும் பண்ணும்போது நமக்கு ரொம்ப டிப்ரெஷன் வந்து இருக்கும். அதை வந்து யார்கிட்ட சொன்னாலும் கண்டிப்பா புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு குழந்தைய பாத்துக்கிறது உனக்கு இவ்வளவு கஷ்டமா அப்படின்ற கேள்விதான் வந்து வரும். ஆனா அந்த குழந்தை கூடயே ஃபுல் டே வந்து நம்ம கத்திக்கிட்டு அது பண்ற ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறது நிஜமாவே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். இப்போ வரைக்குமே ஸ்ரதன் வந்து பாத்தீங்கன்னா வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உள்ள போயிட்டு இப்படி திரும்பி வர்றதுக்குள்ள மொத்தமா எதையாவது கொட்டி வச்சிருவான். நம்ம ஆப்வியஸா என்ன பண்ணுவோம், எனக்கெல்லாம் பயங்கரமா கோவம் வரும். அதுவும் நம்ம வீட்டுல தனியா அந்த குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் இருக்கிற டிப்ரெஷன் வந்து சொல்றதுக்கு வார்த்தையே வந்து இருக்காது. நிறைய நாள் அவர்கிட்ட போன் பண்ணி அழுவேன். தங்கம் என்னால சுத்தமா முடியவே இல்லை, நான் ஏதாவது பண்ணிக்கலாம் போல இருக்கு அப்படி சொல்லிலாம் நிறைய நாள் வந்து அழுதுருக்கேன். நிறைய கத்துவேன் குழந்தைகிட்ட வந்து எக்ஸ்ட்ரீமா வந்து கத்துவேன். பட் இப்பவுமே பண்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னால எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவ்வளவு கண்ட்ரோலா வந்து இருப்பேன். என்னால எக்ஸ்ட்ரீம் முடியாதப்போ நான் கத்திருவேன். பட் அதுக்கப்புறம் வந்து அடுத்த செகண்டே வந்து நான் ரியலைஸ் பண்ணுவேன் நம்ம கத்தக்கூடாது, நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா குழந்தைக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம சொல்றோம், அதை வந்து அதுங்க திரும்ப அதையே தான் பண்ணுங்க. ஒரு விஷயத்த பண்ணாத அப்படின்னா அது திரும்ப பண்ணதான் போகுது. நான் வீடெல்லாம் பெருக்கி கிளீன் பண்ணி வச்சு கொட்டிடுவான். என்ன பண்றது, கொட்டிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா சொல்லுவேன், தங்கம் அம்மா இப்பதானே கிளீன் பண்ண, நீங்க மறுபடியும் கொட்டிட்டீங்கல்ல அப்படின்னா சாரிம்மா இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அடுத்த செகண்ட் வேற ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவான். அதை கிளீன் பண்ணி முடிச்சு போட்டுட்டு வர்றதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி வச்சிருப்பான். தண்ணி கீழே ஊத்தி வச்சிருப்பான். இந்த மாதிரி அடுத்தடுத்த வேலை வந்து இருந்துட்டே இருக்கும். உங்களுக்கு குழந்தைங்க வந்து என்னதான் ப்ரெஷர் கொடுத்தாலும் என்னதான் அடுத்தடுத்தது வேலை வச்சாலும் எப்படி அமைதியா இருக்கிறது அப்படின்றத முதல்ல கத்துக்கோங்க. அது நிஜமாவே குழந்தைக்கும் நல்லது, அதை தாண்டி நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சு நம்ம ஒரு ஒரு டைமும் ப்ரெஷர் ஆகும்போது அது நம்மள இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள கொண்டு போய் வந்து தள்ளிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்துருங்க. குழந்தைங்க கிட்ட எந்த காரணத்தை கொண்டும் ஹார்ஷா பேசுறதோ அடிக்கிறதோ வந்து பண்ணாதீங்க. அடிக்கலாம், எப்ப அடிக்கலாம் அப்படின்னா அவன் பண்ற தப்பு, அவன் ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம அடிச்சா ஆமா நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அதனாலதான் அடிச்சாங்கன்னு புரியுற வயசு வரும்போது நம்ம குழந்தைங்களை அடிச்சோம் அப்படின்னா வந்து அது ஓகே. ஆனா வந்து அதுங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு 5 வயசு 6 வயசு வரைக்குமே குழந்தைங்களுக்கு பெருசா எதுவும் தெரியறது இல்ல. ஆனா இப்பவே நம்ம குழந்தைங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆயிடும்னா அவங்களுக்கு ஈஸியா பழகிக்க வந்து கத்துப்பாங்க. ஓ அடிக்கதானே செய்யறாங்க அப்படின்னு. இப்போ தேவேஷ் கூட இருக்கான், அடிப்பனான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தேவேஷை வந்து அடிப்பேன். சாப்பிடல, ஒழுக்கமா இல்ல, அவனோட வேலையை வந்து அவன் கரெக்டா பண்ணல, ஏதாவது பொய் சொன்னா இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பயங்கரமா வந்து அடிப்பேன். எப்ப அடிப்பேன் அப்படின்னா அவன்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், அம்மாவோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க, பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது வந்து 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆகுற வரைக்கும் நான் அமைதியா தான் வந்து இருப்பேன். ரொம்ப பொறுமையா வந்து சொல்லுவேன். அவனுக்கு தெரியும் இதுக்கு மேல ஒரு ஏதாவது சில விஷயம் எக்ஸ்ட்ரீமா வந்து பண்ணிடுவான். அப்ப வந்து மறக்கவே முடியாத அளவுக்கு அடி வந்து கண்டிப்பா வந்து கொடுப்பேன்.
திரும்ப அந்த விஷயத்த அதுக்கப்புறம் அவன் லைஃப்ல அவன் பண்ணவே மாட்டான். அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் அடிக்கிறான்னு கேக்குறீங்கன்னா அடிக்கிறதெல்லாம் இல்ல. வருஷத்துக்கு ஒரு தடவை அடிச்சாலே வந்து பெரிய விஷயம். சாப்பிட்டுட்டு வர மாட்டான். சுத்தமா லஞ்ச் எடுத்துட்டு போறது சாப்பிட மாட்டான். வாட்டர் பாட்டில் தண்ணி அப்படியே இருக்கும், ஸ்நாக்ஸ் அப்படியே இருக்கும். ஸ்கூல்ல போய் என்னடா பண்றேன்னா அமைதியாவே இருப்பான். அம்மா செஞ்சு கொடுக்கறது பிடிக்கலையான்னு கேட்டா, இல்லம்மா நல்லா தான் இருக்கு, எனக்கு பசிக்கல, காலையில சாப்பிட்டதே ஃபில்லிங்கா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவான். எனக்கு முக்கியமா ஒழுக்கமா இல்ல, அவன் படிக்கிறது கூட அடுத்த விஷயம். அவனை ஒழுங்கா அவன் பாத்துக்கிட்டு அவன் ஒழுக்கமா இல்ல அப்படின்னா எனக்கு கண்டிப்பா கோவம் வந்து வரும். அதனால பசங்களை வந்து அடிக்கிறது தப்பு இல்ல, ஆனா எதுக்காக அடிக்கிறோம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. என்ன வேணா நம்ம மத்தவங்களுக்கு வந்து சொல்லலாம். பட் அதை வந்து பர்சனலா ஃபீல் பண்றவங்களால அந்த அந்த டைம்ல அந்த கோவத்தை வந்து கண்ட்ரோல் வந்து பண்ண முடியாது. ஆனா நம்ம எப்பவுமே பசங்க கிட்ட கத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கே ஒரு மைண்ட் செட் வந்து வந்துரும். எப்ப பார்த்தாலும் வீட்டுல கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் முன்னாடி அதெல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஏன்னா இவனையும் வச்சுக்கிட்டு அவனையும் பெரியவனையும் வச்சுக்கிட்டு என்னால மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுல யூடியூப்க்கு வீடியோஸ் எடுக்கணும், சாரி என்கொயரிஸ் பார்க்கணும், ஷூட்டிங் இருக்கும், நிறைய மெசேஜ் வரும், கால்ஸ் வரும். இதோட சேர்த்து பசங்களையும் ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நான் அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணது ஒரே ஒரு விஷயம் தான். நான் கஷ்டப்படுறது எல்லாமே என் குடும்பத்துக்காக, என் பசங்களுக்காக. அந்த பசங்களை பொழுதனைக்கும் நான் வந்து திட்டிக்கிட்டே இருந்துட்டு நீ இது பண்ற அது பண்ற அப்படின்னு நான் திட்டி 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 அவங்களுக்கு நான் சம்பாரிச்சு வைக்கிறதோ, உங்களுக்கு ஒரு விஷயம் வாங்கி கொடுக்கறதோ, நம்ம வந்து குழந்தைங்களுக்காக தான் எல்லாமே வந்து திட்டுறோம் பண்றோம். அது வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பட் பசங்களால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நிறைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு அம்மா தான் எதிரியா வந்து தெரிவாங்க. ஏன்னா அப்பா வந்து எல்லா விதத்திலயும் ரொம்ப சைலண்டா சரி விடு பாத்துக்கலாம் அப்படின்னு பொறுமையா போறவங்க நிறைய வீட்டுல இருக்கு. அம்மா ஆனாலே வந்து பாத்தீங்கன்னா அம்மா கத்துவாங்க, கோவப்படுவாங்க, டென்ஷன் ஆவாங்க. இது மட்டும்தான் பசங்களுக்கு வந்து தெரியும். ஆனா அம்மா ஏன் டென்ஷன் ஆகுறாங்க, அம்மா ஏன் கத்துறாங்க அப்படின்றது நிறைய பசங்களுக்கு வந்து புரியறதே கிடையாது. நான் இப்பெல்லாம் என் வீட்டுல கத்துறதையே சுத்தமா வந்து விட்டுட்டேன். ஏன்னா நான் கத்தி நான் என்னோட ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறதுக்கு விரும்புறது இல்ல, என்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்றதுக்கு நான் வந்து விரும்புறது இல்ல. இந்த பசங்க 2 நாள் வீட்டுல இருந்தாங்க அப்படின்னா சில டைம் என்னால முடியாது, ஒரு மாதிரி தனியா வந்து உட்கார்ந்து கத்தி அழுவேன். எனக்கு அவ்வளோ டிப்ரெஷன் வந்து இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் கூட பண்ணுவாங்க. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன எவ்வளவு காம் டவுன் பண்ணிக்க முடியுமோ, எவ்வளவு வந்து நான் என்ன வந்து கோவப்படாம பாத்துக்க முடியுமோ அதை பண்றேன். பட் அது வந்து பசங்களுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். நம்ம கத்தி சொல்றதுக்கும் அதையே பொறுமையா சொல்றதுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதை நான் இப்போ வந்து ஃபீல் பண்றேன். முன்னாடி எல்லாம் கத்துவேன். நம்ம எப்பவுமே கத்தி பேசும்போது நம்மளோட கோவம் வந்து இருக்க ஜாஸ்தி ஆயிட்டே தான் போகும். நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருப்பேன், நீ ரொம்ப அடுத்த லெவலுக்கு போற, உன்னை நீ கண்ட்ரோல் பண்ணுன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். பட் என்னால வந்து என்னை கண்ட்ரோலே வந்து பண்ணிக்கவே முடியாது. அதனால அந்த கோவம் வர்றதுக்கு முன்னாடியே அதை நான் இப்பெல்லாம் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பசங்க கிட்ட கத்தாதீங்க. நீங்க வந்து எவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு உங்க வேலையெல்லாம் பார்க்க முடியுமோ, பசங்களோட எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணுங்க. நான் பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் ஸ்ரதனோட மட்டும்தான் வந்து இருப்பேன். அவங்க அப்பா வர வரைக்கும் எனக்கு எல்லா வேலையும் இருக்கும். என் பக்கத்திலேயே உட்கார வச்சுப்பேன். நடுவுல நடுவுல அவனுக்கு ஜூஸ் போட்டு கொடுப்பேன், ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுப்பேன், சாப்பாடு ஊட்டி விடுவேன். இதுல இந்த சேனல் மாத்து அந்த சேனல் மாத்துன்னு சொல்லுவான், மாத்தி கொடுத்துட்டே இருப்பேன். பெட்லயே உட்காந்துட்டு நம்ம கேம் விளையாடலாமான்னு கேட்பான், கேம் விளையாடுவோம். சில டைம் கதை சொல்லுவேன். என்னோட வேலையும் சைட்ல பாத்துப்பேன். ரொம்ப எமர்ஜென்சியான வேலை இருந்துச்சு அப்படின்னா நாங்க ஒரு 5 நிமிஷம் இருக்கீங்களா, அம்மா போய் வாய்ஸ் ஓவர் மட்டும் பக்கத்து ரூம்ல குடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னா சரிம்மா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவான். நான் போய் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு வந்துருவேன். சொல்லிட்டு போவேன், தங்கம் இங்கே இருங்க அம்மா 5 நிமிஷத்துல வந்துருவேன் அப்படின்னு. 5 நிமிஷத்துல முடிச்சுட்டு கடகடன்னு உள்ள போய் ஃபுல் டைம் குழந்தைங்களோட மட்டும்தான் வந்து இருப்பேன். என்ன இப்பவும் சில பேர் கேக்குறது, உங்களோட கெரியரை நீங்க விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நீங்க ஷூட்டிங் போயிட்டு இருந்தீங்க, ஃபுல்லாவே விட்டுட்டு பசங்களுக்காக வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா ஆமா, எனக்கு என்னோட கெரியரை தாண்டி என்னோட பசங்க லைஃப் ரொம்ப முக்கியம். இப்போ நான் அந்த பசங்களை கூட இருந்து வளர்க்காம நான் அவங்க பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் நான் அவங்களுக்கு என்ன பண்ணாலும் அந்த அஃபெக்ஷன் அவங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து தெரியல. நிஜமாவே ஷூட்டிங் போனா நான் நிறைய சம்பாதிப்பேன். அது எல்லாத்தையும் மொத்தமா விட்டுட்டு நான் இப்ப வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் என்னோட பசங்க மட்டும்தான். ஏன்னா அவங்களோட இருந்து அந்த ஹாப்பினஸ் வந்து இருக்குல்ல. 1000 தான் பசங்க சண்டை போட்டாலும், 1000 தான் வீட்டுல எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சாலும், நேத்து கூட ஸ்ரதன் ஒரு கப்பை போட்டு உடைச்சிட்டான். ஃப்ரிட்ஜை வந்து டோரு ஒரு ஒரு நாளைக்கு ஃப்ரிட்ஜை ஒரு 50 தடவை திறப்பான். நானும் 50 தடவை சொல்லிட்டே இருப்பேன், ஸ்ரதன் திறக்காத சரிமா பண்ண மாட்டேன். ஆனா திரும்ப அதே தான் பண்ணுவான். அவங்க இப்பதானே சொன்னேன் மறந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லுவான். அவங்ககிட்ட நீங்க என்ன பண்ணுவீங்க, நம்ம குழந்தைய அடிச்சா அதை பண்ணாம இருக்குமா? நானும் அடிச்சு பார்த்திருக்கேன். ஆனா திரும்பவும் அதே தான் வந்து பண்ணுவாங்க. அதனால குழந்தைங்களை முடிஞ்ச வரைக்கும் அடிக்காதீங்க.
எவ்வளோ குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ விட்டுட்டோம் அப்படின்னா இந்த வயசெல்லாம் திரும்ப வந்து நமக்கும் கிடைக்காது, அவங்களுக்குமே வந்து கிடைக்காது. அந்த ஸ்ரதனோட அந்த கொஞ்ச நேரம் அந்த தூங்குற டைம்ல ஒரு 1/2 hour வந்து கையில படுக்க வச்சுட்டு இப்படி படுக்க வச்சுட்டு கதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்படி படுத்துட்டு இருப்பான், என் முகத்தை பார்த்துட்டு இல்ல என் கண்ணத்தோட கண்ணை வச்சு படுத்துக்கிட்டே இருப்பான். மேபி இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நான் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா ஸ்ரதன தேவேஷ வந்து அப்படிதான் என் கையிலேயே வந்து எப்பவுமே வச்சு வச்சு படுக்க வச்சுட்டு இருந்தேன். பட் இப்ப அவன் வளர்ந்துட்டான், இப்பவுமே என் கையில வந்து படுக்கிறான். இருந்தாலும் இப்ப படுக்கிறதுக்கும் அப்ப குழந்தையா இருக்கும் போதுமே நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குல்ல. அதனால கண்டிப்பா பசங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அதனால உங்களுக்கு சொல்ற விஷயம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். வேலையெல்லாம் எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ முடிங்க. சில பேர் ரொம்ப லேசினஸா வேலை பார்ப்பீங்க. லேட்டா தூங்கி எந்திரிச்சு அதுக்கப்புறம் குழந்தையும் வச்சுக்கிட்டு என்னால சமாளிக்க முடியல அப்படிலாம் சில பேர் சொல்றவங்க இருக்காங்க. பட் அவங்க என்ன சுச்சுவேஷன்ல இருக்காங்க, அவங்க வீட்டுல என்ன மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க, அவங்க ஹஸ்பண்ட் எந்த விதத்துல அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, இதெல்லாம் பொறுத்துதான் நம்ம வந்து நம்மள அடுத்த லெவலுக்கு வந்து ஓகே இதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படின்ற விஷயம் எல்லாம் இருக்கு. நிறைய வீட்டுல ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்றது கிடையாது, ஒரு ஒய்ஃபுக்கு சமைக்கும் போது ஹெல்ப் பண்றது கிடையாது, ஒரு ஆறுதலா கூட சரி விடு நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்ல கூட ஆள் இல்லாத நிறைய ஃபேமிலிஸ்ல வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம எவ்வளவுதான் விஷயங்கள் வந்து சொன்னாலுமே அவங்களால அதை அக்செப்ட் வந்து பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க அவ்வளவு டிப்ரெஷன்ல வந்து இருப்பாங்க. மேபி அந்த மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்க பசங்களுக்காவது நீங்க ஹாப்பியா வந்து மாறுங்க. ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அம்மா முகம் எப்பவும் கோவமா மட்டும்தான் ஞாபகத்துல வந்து இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க கிட்ட வந்து சிரிச்சு பேசுங்க, அவங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸ்ரதன் இப்பவும் கேட்பான், ஏதாவது சின்னதா என் முகம் மாறுச்சுன்னா கூட நீ ஏன் கோவப்படுற இப்போ அப்படின்னு கேட்பான். நான் அமைதியா இருந்தேன் அப்படின்னா ஓ அப்ப நான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேன்ல. ஏன்னா அவன் கோவப்பட்டான் அப்படின்னா நான் கத்த மாட்டேன், அமைதியாயிடுவேன். அப்பா குழந்தைங்க வந்து புரிஞ்சுக்கும், ஓ ஓகே அம்மா வந்து ஏதோ கோவமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிதான் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிதான் நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட குழந்தைங்களை வந்து பாத்துக்கிறேன். மேபி நான் சொன்ன விஷயம் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. பட் நான் என்னோட லைஃப்ல பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் வந்து பண்ணிக்கிட்டேன். அதுவும் பர்டிகுலரா அந்த பிறந்த குழந்தையில இருந்து அந்த 1 year வரைக்கும் அந்த பசங்க நடந்து தவழ்ந்து அந்த ஒரு 3 வயசு வரைக்கும் நிஜமாவே ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். நான் வந்து ஒரு 1 yearக்கு மேலதான் வந்து அம்மா வீட்டுல விட்டுட்டு பொட்டிக் ஒர்க் எல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். பட் அந்த 1 year வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் அவனை டேக் கேர் பண்ணி பாத்துக்கிட்டேன். அதனால அதெல்லாம் ஒரு மாதிரி கொடுமையான நாள்னு கண்டிப்பா வந்து சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல வந்து இருப்பேன், அவ்வளோ கஷ்டம் இருக்கும். மேபி இந்த வீடியோ பாக்குறவங்க அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து முடியும். அதனால என்ன எவ்வளவோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அதனால இந்த குழந்தைங்களை பாத்துக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. ஏன்னா அவங்கள வந்து நம்மளை விட்டா நம்ம பசங்களுக்கு யாருமே வந்து கிடையாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அக்கறையா எவ்வளவு கேர்ஃபுல்லா அந்த குழந்தைங்களை பாத்துக்க முடியுமோ தயவு செஞ்சு பாத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் எதோ சொல்லுவாங்க, நீ குழந்தைய சரியா பாக்குறது இல்ல, குளிக்க வைக்கிறது இல்ல, கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு கொடுக்கறது இல்ல, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நமக்கு தெரியும் நம்ம குழந்தைய எப்படி பாத்துக்கணும் அப்படின்றது. அடுத்தவங்க சொல்றாங்க அப்படின்றதுக்காக தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், யார் மேலேயாவது உங்களுக்கு கோபம் இருக்கும், உங்க சொந்தக்காரங்க மேலேயோ, உங்க ஹஸ்பண்ட் மேலேயோ, உங்க மாமியார் மேலேயோ, உங்க அம்மா மேலேயோ ஏதாவது ஒரு கோபம் இருக்கும்போது அந்த கோவத்துல வந்து குழந்தைங்களை போட்டு தயவு செஞ்சு அடிக்கவே அடிக்காதீங்க. அதெல்லாம் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேனான்னு கேட்டீங்கன்னா நான் பார்த்திருக்கேன். நான் அந்த மாதிரி பண்ணதில்லை. பட் நிறைய இடத்துல வந்து பார்த்திருக்கேன். ஏதாவது வீட்டுக்குள்ள சின்ன பிரச்சனை நடக்கும்போது அந்த குழந்தைய போட்டு அந்த அடி வந்து அடிப்பாங்க. அதனால அந்த விஷயம்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து மாத்திக்கோங்க. இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அப்படியே நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.